இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று கரூர் வேலுசாமிபுரத்தில் நடிகர் விஜய் நடத்திய கூட்டத்தில் பெரும் கூட்டம் கூடியதால் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 22 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்னவென்று கேட்டால், நடிகர் விஜய்க்கு பெரும் கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்று அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் தீர்மானிக்கிறார்களே தவிர அந்த கூட்டத்தின் பாதுகாப்பை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. அந்த கூட்டத்திற்கு தேவையான குடிநீர் வசதி, மற்ற வசதிகளை செய்து கொடுப்பதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அதுவும் கூடுகின்ற கூட்டத்தை பெரும் கூட்டமாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே மிக குறுகலான பகுதிகளில் பெரும் கூட்டத்தை கொண்டு போய் கூட்டுகிறார்கள். அப்படி கூட்டுகின்ற பொழுது அதை புகைப்படம் எடுத்து, அதை ட்ரோன் கேமராவில் படம் பிடித்து, அதை ஊடகங்களிலே பரப்பி நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுகிறது, நடிகர் விஜய் தான் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் என்று ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறார்களே தவிர, கூடுகின்ற கூட்டத்திற்கு தேவையான காற்றோட்ட வசதி, அதற்கு ஏற்றால் போல இடங்கள், அந்த இடங்களிலே கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எந்த அடிப்படை அறிவும் இல்லாமல் விஜய் உள்ளிட்ட சில அரசியல் கட்சிகள் இன்றைக்கு தமிழக அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு தவறான நடவடிக்கையைத்தான் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். பெரும் கூட்டம் கூடியதாக காட்ட வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறார்கள். குறுகிய இடங்களிலே கூட்டத்தை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை பெரும் சித்திரவதைக்கு ஆளாக்கி அதன் மூலம் அவர்கள் அரசியல் லாபம் அடைய நினைக்கிறார்களே தவிர, கூடுகின்ற கூட்டத்திற்கு, அந்த மக்களுக்கு, அந்த நிகழ்ச்சியை பார்க்க வருகின்ற மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை செய்து தர வேண்டும், அவர்களுக்கு ஆரோக்கியமான இடத்திலே கூட்டத்தை நடத்த வேண்டும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பல அரசியல் கட்சிகள் இன்றைக்கு இந்தியாவில், தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதில் தமிழகத்தில் முதன்மையான கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற விஜயுடைய கட்சி இருக்கிறது. ஆகவேதான் கரூர் வேலுசாமிபுரத்தில் நேற்று நடந்த இந்த கோர சம்பவம் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரும் கரும் புள்ளியாக மாறியிருக்கிறது. இதற்கு முன்பு பேரறிஞர் அண்ணா இறந்த பொழுது அவருடைய இறப்புக்கு போன மக்கள் ரயிலிலே இடமில்லாமல் தொடர் வண்டியின் மேலே அமர்ந்து சிலர் இறந்து போன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு கும்பகோணம் மகாமகம் குளத்தில் ஜெயலலிதாவும் அவருடைய தோழி சசிகலாவும், அதுவும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது, அந்த குளத்திற்கு பாவத்தை தீர்க்க போய் அந்த குளத்தில் நீராட வந்த பல மக்கள் அந்த கூட்ட நெரிசலிலும் அந்த குளத்திலும் மூழ்கி உயிரிழந்த கோர சம்பவங்கள் நடந்தது. அதற்கு அடுத்து நடிகர் விஜய் கூட்டிய இந்த கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்று மாலை நிலவரப்படி 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 22 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில், கவலைக்கிடமான நிலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அமைச்சர்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். பல ஆம்புலன்ஸ் வண்டிகள் அந்த இடத்திற்கு போயிருக்கிறது. மருத்துவமனைகளில் பல மருத்துவ படுக்கைகள் காலியாக வைக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இன்னும் பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வெயில் அதிகமாக இருக்கின்றது, வெப்பம் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை செய்து கொடுக்கவில்லை. குடிநீர் வசதிகளை சரிவர செய்து கொடுத்து குடிநீரை தங்குதடை இல்லாமல் கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட கோர சம்பவத்துக்கு நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் பொறுப்பேற்குமா, அல்லது அதற்கும் யாராவது சப்பை கட்டு கட்டுவார்களா? சரியாக அரசியல் செய்ய தெரியாதவர்கள் கூட்டத்தை எங்கே கூட்ட வேண்டும், எப்படி கூட்ட வேண்டும், எவ்வளவு கூட்டத்தை கூட்ட வேண்டும், எவ்வளவு கூட்டம் கூடினால் அதற்கு எந்த இடம் தேவை என்பதை பற்றியெல்லாம் சரியான கணக்கு தெரியாதவர்கள், சொல்லப்போனால் நிர்மூடர்கள் இப்படித்தான் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தை
கூட்டுவார்கள். இப்படித்தான் மக்கள் அவதிப்பட வேண்டி இருக்கும். மக்களை பற்றி இப்பொழுதே இவர்கள் கவலைப்படவில்லை என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் என்ன மக்களை பற்றி கவலைப்படுவார்கள் என்ற கேள்விதான் எழுகிறது என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.